காதல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும், எதையும் தாங்கும், சக்தியை கொடுக்கும் அப்படின்ட்டு காதலனில் பாலகுமாரன் ஒரு வசனம் எழுதியிருப்பார். ஸோ காதல் குறித்து நிறைய பார்வைகள், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட 10 ஆண்டுகள் காதலித்து 10 ஆண்டுகள் காத்திருந்து திருமணம் செய்கிறது, காதலித்தவர்களையே திருமணம் செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைய காலகட்டங்களில் அது வந்து அருகி மருகி குறைந்து வரக்கூடிய விஷயத்தில் 10 ஆண்டுகள் காதலித்தவர்களை ஒரு பக்கமும், அதாவது 10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து 2K கிட்ஸையும் உட்கார வச்சு ஒரு டிபேட்டு 11/8/2024 அன்று விஜய் டிவியில் நீயான ஷோவில் நடந்தது. அது குறித்தான ஒரு பார்வையை நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்ன, நாமளும் இந்த 10 ஆண்டு கேட்டகரியில் வரோம் அப்படின்றதுனால அது குறித்தான ஒரு விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பத்தாண்டுகள் காதலித்து திருமணம் செய்தவர்கள். அதில் வந்து ஆரம்பமே வந்து என்னென்னா, ஒருத்தவங்க வந்து 18 வாட்டி உதவாங்கினவங்க அப்படின்ற ஒரு அந்த பள்ளிக்கட்டும் சபரிமலைக்கு அப்படின்ற மாதிரி காதல் படிக்கட்டுகள் 18 வாட்டி வந்து உதவாங்கி நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் என்னென்னா, நிறைய வாட்டி ப்ராமிஸ் பண்ணி அதை மீறமேன்ற ஒரு கில்ட்டி வேறு வந்திருக்காங்க. அதுதாங்க இப்போ நம்ம இதில் வந்து சத்தியம்தான் சக்கரை பொங்கல் அப்படிலாம் போகிற மாதிரி இருக்கும்போது அதை மீறன்லாம் வந்து மீறி அந்த திருமணத்தை செஞ்சது வந்து பெரிய விஷயம்தான். ஸோ அடுத்தது சொல்லுங்க. இப்போ 4 வருஷம் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னும் பொழுது அவங்க சொன்ன ஒரே விஷயம்தான், நான் தான் போய் லவ் சொன்னேன். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 3 மாசம் டைம் எடுத்துக்கிட்டாராம். அவர் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 3 மாசம் கழிச்சு வந்து சொல்லியிருந்திருக்காரு. சொல்லும்போது சொன்னார்னா, கல்யாணம் பண்ணா ஒன்னதான், வேற யாரும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போன வார்த்தை தான், வேற எதுவுமே நம்பிக்கை கிடையாது. 4 வருஷம் 4 வருஷம் தான் சொன்னாங்க. 4 வருஷங்கள் வந்து அவரை பார்க்காம அதன் பிறகு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு கப்பல். அதன் பிறகு இன்னொரு ஒரு கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா, கபடியில் வந்து நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட், நேஷனலுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தவன், ஆனால் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பொண்ணு முக்கியமா கபடி முக்கியமாங்கிற பட்சத்தில் எனக்கு பொண்ணு, அதுக்கு ஒரு வேலை வேணும், இந்த வேலையை வாங்கிட்டா அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்படின்றப்ப கோபிநாத் அவர்கள் கேட்ட கேள்வி தான் அங்கே ரொம்ப இதுவாக இருந்தது. அப்படின்னு கபடி உங்களுக்கு பிடிக்கும்? ஆமாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படிங்க இவங்களையும் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல? ஒரு இதுக்கு வந்து ரெண்டு பிடித்தல் இருக்கக்கூடாதா? இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அதான். அதுக்கப்புறம் இன்னொன்று நெகிழ்ச்சியான விஷயம் வந்து, ஒரு பையன் வந்து மிஷினில் கை விட்டு கை துண்டாக பிறகு, அதாவது அதுக்கு முன்னாடி நண்பர்களாக இருந்தவங்க அதன் பிறகு காதலராக இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், ஏம்மா கை துண்டாகி நட்பு மூலமாகவே நீங்கள் வந்து எல்லாமே செய்யலாமே, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நட்பாக இருந்தால் அதை செய்ய முடியாதுன்னு அதை வந்து ஊடகமாக சொல்லிச்சு. புருஷங்காரன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னா வீட்டிலே ரெடி அப்படின்றது தான் சொல்கிறதா தான். சாப்பாடு இப்போ ஊட்டி விடலாம், அப்போ ஊட்டி விட முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேடம், இட்ஸ் ஹேண்டில் டு வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு, அதனால இந்த கதைலாம் வேணாம், நான் இவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு நட்பாலாம் வந்து ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்தாங்க. மகிழ்ச்சியும் அன்பும், அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது சொந்த அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனவங்களுக்கே வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமேன்ற மாதிரியும், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் முன்னெடுத்து பேசின ஒரு பொண்ணையும் நம்ம இதில் பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் ஒரு கை இழந்தவனை, நண்பனாக இருந்தவனை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலே. ஆமாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கப்பல், அந்த அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க போல இருக்கு. அக்ரி படி இல்லை வந்து இன்னொரு கூட படி, என்ன வேணாலும் படி. ஆமாம். ஆனால் உனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடு, அவனை தான் கல்யாணம் பண்ணி, சரி நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவோம், நீ வந்து அக்ரி படினோடனே என்ன சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அக்ரி படிக்கல, அப்போ நான் வந்து பிஇ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வந்து அவங்க காலேஜுக்கு பக்கத்திலே போய் பிஇ சேர்ந்துட்டேன். இல்லை இன்னொன்று அந்த பையனுக்கு வந்து சொந்தக்கார பையன் தான் இருக்கு, அப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்னொன்று அவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, அதனால எனக்கு பிடிச்சிருது, எனக்கு அப்பாவும் பிடிக்கும் அவரும் பிடிக்கும் அப்படின்னும் போது காதலுக்காக வெயிட் பண்ணி இப்போ அவருக்கு வந்து சேவை மையம் எல்லாம் வைத்து கொடுத்து பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணையும் அந்த காதல் ஜோடிகளையும் ரசிக்க முடிந்தது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் வந்து இது மேரானம் குர்காகன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவர், இந்த பக்கம் வந்து அவங்க வந்து இல்லை அவர் சிஏ படித்து முன்னேறக்கூடியவர். அவங்க தான் 4 வருஷம் சிஏ படித்து முன்னேறணும் போது கூட நான் அவருக்காக வந்து நின்னேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க.
அதே போல இன்னொரு கப்பல் என்ன சொன்னாருன்னா, இது வரைக்கும் இருந்தவங்களது வந்து ஓரளவுக்கு ஒரு விஷயம், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத பொழுது அவங்க வந்து காலேஜே போகாம அவரை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்புறம் தெரிஞ்சிச்சு போல இருக்குது, காலேஜே போகாம எங்க போயிட்டு வரமா, நர்ஸ் வேலையை பாக்குறத ஒன்று அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க பொழுது விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல நான் ஒரே கல்யாணம் பண்ணேன். ஆனா அவர் வருத்தப்பட்டார். அவங்க ஒருவேளை அவங்க நல்லா போயிருந்தாங்கன்னா அடுத்த சுச்சுவேஷன் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கணும், அது வந்து ஒரு பெரிய கில்ட்டு தான் அப்படின்றதையும் அவர் சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப சுவையான ஒரு கப்பல் அது. அந்த கப்பல் என்னன்னா, அவரு பேச்சுலர் பார்ட்டி போய் சரக்கடிச்சிருக்காரு. அதாவது ஒரு லவ் தோல்வி என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒரு டவுட் இருக்குது மேடம். என்னதான் இருந்தாலும் பேச்சரி ஒருவேளை பேச்சுலர் பார்ட்டிக்கு போய் ஃபுல்லா ஏறிடுச்சு போல இருக்கு. இவரு ரோட்ல விழுந்துட்டாரு போல, வல்லரபுராவா ரொம்ப வல்னரபிளா நடந்துக்கிட்டாராம். அப்போ வந்து இவங்க வந்து பக்கத்துல வந்து எலியெல்லாம் இருந்துக்கு ரோட்ல வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க, இவரு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்க நைட்டா கிளம்பி வந்து ரோட்லயே காவக்காத்திருக்காங்க, செக்யூரிட்டியில பாத்துருக்காங்க. அப்புறம் அது எழுந்திருக்கும் ரொம்ப அசிங்கமா இருக்கு அவருக்கு. இது ரொம்ப இதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன். அப்ப ஒரு கேள்வி இருக்கு, கோபி கேட்டது நல்லா இருந்தது. ஏமா குடிச்சா முதல்ல வந்து நீங்க வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, நீங்க காவகாத்து வேற திரும்ப அவளே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குக்கியை போட்டாருன்னு வச்சுக்கலாம். அது அவர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் வந்து ரெகுலர் குடிக்காரன் கிடையாது. அதனால ஒரு நாள் நடந்து போச்சு அப்படின்றதுக்காக அதனால வந்து அப்படியே வந்து வெறுத்துற. இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஜாக்கி. இது மாதிரி ஒரு தடவை வந்து கில்ட் ஃபீலிங் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வானல செய்வானு இது நம்ம திருப்பி இன்னொருத்தர்கிட்ட போய் அவன் வந்து அதை செய்ய மாட்டான் அப்படின்னு நம்பி நம்ம எப்படி நம்புறது? நம்ம ஒரு மாதிரி ஒரு மோல்டு பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு, உங்க மோல்டு தான் இப்ப டார்லிங்டன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு மேடம். அதுதான் அது தெரிஞ்சு போனக்காக தான். சரி, யாரும் வந்து குழந்தைகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது மேடம். அதனால அப்புறம் இன்னொரு லவ் வந்து என்னன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அவங்க ஏதோ டிப்ரெஷன்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இவருக்கு மாவு கட்டு இவருக்கு போல இருக்கு. ஆனா இவர் மாவு கட்டோட போய் பஸ் ஏறி போய் பார்த்துருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு வந்து அவர் மேல வந்து காதலை ஏற்படுத்தி. காதல் வந்து என்னன்னா எல்லாருக்குமே ஓகே, நமக்காக நின்னுடுவா அப்படிங்கிற அந்த எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது வந்து நிரூபிக்கப்பட்ட. அதான் வந்து ஒரு இடத்துல கேள்வியாக எந்த புள்ளியில் நீங்கள் வந்து நிக்கணும்னு தோணுச்சு. இப்ப இதுல இந்த சுவாரஸ்யமே என்னன்னா, இவங்க இப்படிலாம் கல்யாணம் பண்ணாங்க, இந்த எந்த புள்ளியில் நிக்கணும்ன்றப்பதான் இன்னொரு கப்பல். அவங்க தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சீனியர் கப்பல்ஸ், இருக்கிறதுலே சீனியர் கப்பல்ஸ். அப்ப வந்து கிராமே 390 ரூபா தான் வித்துருக்கு. அவ்வளவுதான். அந்த மாதிரி அதுக்கே பிளட் எல்லாம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த பொண்ணு தான் எல்லா கேள்வியும் கேட்டுச்சு. ஏன் நீ கேட்க மாட்டேன்னு நினைச்சிருப்பாரு அவங்க அப்பா. ஏன்னா உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நாங்க பேச விட்டுருக்கோம், எங்கெல்லாம் பேச்சே கிடையாது, மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டுருப்பா. அதேதான், அந்த மாதிரி அந்த அம்மா வந்து கொளுத்தி விட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசி அடிச்சு ரோட்ல நிறுத்தி வச்சுட்டாங்களா. அது வேற சொல்றாங்க, அவர் வந்து தெளிவா சொன்னார், சார் கூட இருக்கிற சொந்தக்காரங்களே இப்ப அங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அவங்கதான் சார் பண்ண கொல்லு கிருஷ்ணா கொல்லுன்னு செஞ்சு சொல்லிருப்பாங்க. பார்த்தாலே தெரியுது கொல்லு கிருஷ்ணா குரூப் தான். சொல்லுங்க. இதுல என்னன்னா, கோபிநாத் வந்து எனக்கும் அப்படிதான் புரிஞ்சுது, அவங்க அப்பா தான் அவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாரு போல இருக்குன்னு பார்த்தா அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃபெலோஸ். அவங்க எல்லாம் டக்கு இன்னொருத்தனை ஏத்தி விட்டு தான் பண்ணுவாங்க. அவங்க கடைசியில பார்த்தா பொண்ணு மேலதான் ஊத்த போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனக்கா இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது அப்பவே கிளம்பிட்டோம் சார் அப்படிங்கிற ஒரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு வந்து வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு, இந்த பிரிவு துயர் காரணமா மாட்டிட்டாங்க போல இருக்கு. காலையில ஒரு இப்படி கிராஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பாங்களா ரொம்ப நேரமா. ஆமா, அன்னைக்கு பார்க்கலன்னா அந்த நாளே வீணாயிடும். அப்படிலாம் வந்து ஒரு விஷயங்கள் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைடு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுதே ஆப்போசிட் சைடில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னா, உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுடைய எது வந்து இதெல்லாம் வந்து என்ன சார் இதெல்லாம் இந்த காதல்ல இந்த இன்னொரு விஷயம் மேடம், இந்த காதல் வந்து எங்கே கொண்டாடப்பட்டது, எந்த புள்ளியில் வந்து அது நிறுவப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா எனக்காக ஒருத்தவ ரோட்டில் எலியையும் பூனையும் தெரித்திட்டு இருந்தா, ஆட்டக்காரன் அங்கே போகிறேன் எங்க ஆளு கடற்கறாரு அப்படின்லாம் வந்து ஒரு பாதுகாத்த ஒரு தனம். கை உடஞ்சிருந்தும் கூட மாவு கட்டோட தனக்காக வந்தது, தனக்காக மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி கொள்ற அளவுக்கு துணிஞ்சும் கைவிடாமல் தன் வீடு தேடி வந்த ஒரு பெண் அப்படின்ற ஒரு விஷயம். அப்பா அம்மா இல்லை, எனக்கு அவனை பிடிக்குது, ஆனால் அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்புகள் இருந்தும் அந்த பையனுக்காக வந்து அக்ரிகல்ச்சர் எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு, ஐ மீன் விஷயத்தை தூக்கி அந்த பையன் கூட வந்து டிராவல் பண்ண ஒரு விஷயங்கள். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சான். இவர் சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேரும் ஒன்னா வந்து சந்திக்கணும் போகணும் அப்படின்னா அடுத்து மேல் படிப்பு படிச்சா மட்டும்தான் அப்படின்னும் பொழுது அந்த வேலையை விட்டுட்டு மேல் படிப்பு படிச்சா ரொம்ப ஒரு நேர்மை பிடிச்சது. இவங்க இருக்கிற ஆப்போசிட்ல வந்து கரெக்டா துருத்தி
நடந்துருச்சு, தப்பு தான். அவர் வந்து அனுப்பாதவர், படிக்க அந்த அம்மா வந்து படிக்க போகாம வந்து இவருக்கு வந்து இவர் உடம்பு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா வேலை கிடைச்சும் போகாம அவரு சார் அந்த ஒரு பர்பிள் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே அவங்க. எனக்கு சரியாவே தெரியல, ஏதோ ஒண்ணு ரைட் அந்த மாதிரி இருந்தது. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே அவங்க தான் அந்த 18 வாட்டி உதவாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அது ஞாபகம் இருக்கும்ன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அதான் இந்த எந்த புள்ளியில் நின்றது அப்படின்னும் போது எனக்காக படிப்பை விட்டுட்டு வந்தா, எனக்காக வந்து அந்த இடத்துல நின்னா, எனக்காக இவ 18 வாட்டி உதவாங்கண்ணா அப்படின்ற அந்த புள்ளி தான். இதுல இன்னொன்னு அவங்க எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு கம்யூனிகேஷன் பெருசா கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அடுத்த பாயிண்ட்ல பேசணும். அதே இங்கேயே பேசுறீங்க சார். அது இப்போ வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, ஏன் இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன மைனஸ் அப்படின் போது ஒரு பாயிண்டா வச்சிருந்தேன் சார். ஓகே சரி பரவாயில்ல. இப்ப நம்ம 10 ஆண்டு கால கதையில நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனல்ல நிறைய வாட்டி பேசியிருப்போம். அது நிறைய பேருக்கு நிறைய கதையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு எந்த இடத்துல அது ஒரு புள்ளியா இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பண்ணாங்க. இதே தான் முதல்ல வந்து இந்த என்ன சொல்றது, பேசக்கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஓகே நீங்க பேச வேணாம்னு சொல்றது, எதிர்ப்புகள் வர்றது, திட்டு வாங்குறது, அதெல்லாம் அந்த எதிர்ப்புகள்லாம் நாங்களும் சந்திச்சோம். அதெல்லாம் வேற விஷயம். எந்த புள்ளி அப்படின்னும் போது நாம் சொல்வதை விட இன்னொருத்தவங்க சொல்றப்பதான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியாகும். புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எப்பவும் போல லேட்டு, எப்பவும் போகிறேன் லேட்டில் அப்போல்லாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் இங்கே எதிர்க்க உட்காந்து பேசிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 9 மணியே ஏன்னா அப்போ வீட்டுக்கெலாம் வரல அவ்வளோ சீக்கிரம்லாம். அப்போயும் ஒரு லவ் ஓடுதுன்னு மாதிரி நிறைய வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து நைட்டு 9 மணி 9:30 தான் வர ஆரம்பித்தேன். வந்தேன். அப்போ வந்தபோது அப்போ அந்த இவங்க வீட்டில் இருந்த இவங்க ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க, ஏன்பா 5:30 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ப்பா. ஆமாப்பா. இல்லை 5:30 மணின்னுலாம் சொல்லலை. நான் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டேன். அவ்வளவு நேரம் இருந்த ஒரு இடத்துல இருந்து எழுந்து போயிட்டேன். அப்ப என்னன்னே தெரியலப்பா, 5:30 மணில இருந்து இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தது, இப்பதான் எழுந்து போகுது அப்படின்னா. அப்போ ஏன்னா நம்மளால எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்துமே இந்த கணைகள்லாம் எதிர்க்கு வரவே வராது. ஃபர்ஸ்ட் எடுத்துமே நல்லா உட்கார வச்சு நல்லா மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சு மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் அருவா விட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தது? ஆமா இல்ல 5:30 மணி நம்ம வரோன்னு சொன்னோம்ல அப்படின்னும் போது தான் ஒரு 4 மணி நேரம் நம்மளுக்காக அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 4 மணி நேரம் ஹோட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பைஜாமாலாம் போட்டுட்டு அது ஒரு கதை. அதுதான் இந்த மாதிரிலாம் நிறைய அதேதான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் கொண்டோம். ஸோ அதனால இந்த எந்த புள்ளி அப்படின்றது எனக்கு வந்து அந்த புள்ளி, அவங்களுக்கு என்ன எந்த புள்ளின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதேதான் இந்த இடத்துல. அதனால அவங்க என்னன்னு தெரியல. நான் அதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2K கிட்ஸ்லேருந்து அந்த என்னது கேள்விகள் அது பசங்களுக்கு யாருக்குமே என்னன்னா அவங்களுடைய கேள்விகளே எப்படி இருந்ததுன்னா, என்ன இவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா ஒரு பொண்ணு மட்டும் சொல்லிச்சு, சார் 10 வருஷம் எப்படிங்கிறத எனக்கு முதல் ஆச்சரியமே. சிம்பிள். அது இன்னொரு அந்த 18 வாட்டி உதவாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து டைமே கிடையாது. ஏன்னா நாங்கள் லெட்டரில் காதலிச்சு அதுக்கப்புறம் பேஜரு அதுக்கப்புறம் ஃபோனு அப்படி அப்படின்னு ஒன்று படிப்படியாக மேலே வந்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷனே ரொம்ப கம்மின்னும் போது அந்த இடத்துல சண்டை போகிறதுக்கும் நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், நீ இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு எப்படின்றது. இங்கே அளவுக்கு அதிகமான கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீ என்ன ட்ரெஸ் போட்ட, என்ன சாப்பிட்ட, என்ன பார்த்த, ப்ளூடூத் ஏன் வரலன்றதுலேருந்து அப்படியே சண்டைகள் போகுது. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதான் அந்த பொண்ணு அழகாக சொல்லிச்சு. நீங்கள் வந்து அங்கே வந்து அன்றைக்கி பேசும்போதே வந்து எங்களுக்கு டைம் இல்லைன்னும் போது கேரிங் தான் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது சண்டையாக வருது. அது ஒன்று இல்லை. எல்லாத்த விட இன்னொரு விஷயமா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் எப்படி வேணா சொல்லலாம், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. இன்செக்யூரிட்டியும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்ஃபர்மேஷன் இமீடியட்டா தேவைப்படுது அவங்களுக்கு எல்லாருமே. இப்போ ஒன்றும் இல்லை, அது எதனாலனா அப்பா இன்னைக்கு எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்துருவல்ல, சாயந்தரம் வந்தா நான் வந்து பொம்மை வாங்கி கொடுத்துருவல்ல அப்படின்போது பொம்மையோடு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துலயே வந்து அந்த காலையில நான் கேட்டேன், அதற்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு ஈவினிங் கிடைச்சிருது. காலையில ஒரு பொருள் கேட்டேன், எனக்கு அது உடனே கிடைச்சிருது. அப்படின்னு இருக்கும்பொழுது அதற்கான கன்ஃபர்மேஷனும் அதற்கான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து உடனே தேவைப்படுது. அண்ட் எல்லாமே கிடைச்சது. இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் நிறைய பேருக்கு இது லாஜிக்கலாக எல்லாருமே யோசிச்சு பாருங்க, நமக்கு எந்த இடத்துல காதல் வந்திருக்கும்னோ இல்லை எந்த இடத்துல வந்து ரொம்ப அதீத ஒரு விஷயம் அவங்க மேலே வந்திருக்கும்னா ஒரு பார்த்துக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் எல்லாருக்குமே. இப்போ என்ன வந்து ஜாக்கி எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இது ஏன்னா நம்ம அப்பா அம்மாக்கு அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பசங்க 4 பசங்க அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எல்லார் வீட்லேயுமே பசங்க.
அப்ப பெருசாலாம் வெளிப்படுத்தவே மாட்டாங்க நம்ம மேல. நம்ம அம்மாக்கு நம்ம வெளிப்படுத்தினா அப்பாக்கெல்லாம் நம்மள பிடிக்குமான்றதே நமக்கு தெரியாது. ஏதாவது கேட்டுட்டுனான்றதாங்க. அப்ப வேற ஒரு பர்சன் நம்ம மேல அதை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது ரொம்ப வந்து என்ன சொல்றது அப்ரப்டா நமக்கு தெரியறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு வாவ் ஃபேக்டர் வந்துருது. பட் இவங்க எல்லாருக்குமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கிறத விட அந்த பேம்பர்ட்னஸும் அந்த கொஞ்சலும் அந்த ஹக்கும் அவங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து கிடைச்சிடுது. அதாவது 80% வீட்லயே கிடைச்சிருது. வீட்லயே கிடைக்கும் போது திருப்பி அதே ஆள் வந்து புஜ்ஜு அம்முன்னா என்ன ஏதோ எங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க டெய்லியும் அம்முங்கிற புஜ்ஜுங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து ஏற்படுதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பல பசங்களோட கேள்விகள் ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, சார் இவங்களுக்கு இப்போ ஒரு இவ்வளோ வந்து அவங்க வந்து போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ட்ரஸ்ட் பண்றாங்க, எப்படி பண்றீங்க அப்படின்னு. எனக்கு வந்து அந்த ட்ரஸ்டே வரலையே அப்படின்னா. அதை விட இன்னொரு பொண்ணு சொன்னது எல்லாருமே என்னன்னா ஓரளவு செட்டில் ஆனதுக்கு பிறகுதான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொன்னது என்னன்னா செல்ஃப் டவுட் எனக்கு நிறைய இருக்குங்குது. எனக்கு செல்ஃப் டவுட் இருக்கும், என்ன லவ் பண்ண எப்படி நானே இன்னும் லவ் பண்ணல, என்ன எப்படி லவ் பண்ணுவேன், அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிகாலிட்டியும் ரொம்ப செல்ஃப் டவுட்டு அதன் பிறகு வந்து அந்த பேம்பர்ட்னஸ் எல்லாம் ஒரு சேர இருக்கும்பொழுது காதல் சாத்தியம் இல்லை. ஏன்னா காதல் வந்து பைத்தியக்காரத்தனங்களோட இருக்கிறது தான் காதல். ஆனா அதுக்காக ரொம்ப பைத்தியக்காரத்தவங்க எங்கெங்கன்னு சுத்திட்டு இருக்கிறதுலாம் வந்து காதல்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ட்ரஸ்ட், அந்த காதலுக்கு முதல்ல வந்து ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா அந்த காதல் ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா. அதர்வைஸ் அதுக்கப்புறம் நடுவு சண்டை வரும் போகும் என்னன்னோ இருந்தாலும் ஐயோ அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி அந்த தவறு திரும்ப நிகழாத வண்ணம் நடக்கிறது அங்கே மேட்டர். இப்போ உதாரணத்துக்கு நான்லாம் வந்து ரொம்ப ஒரு ரகுடான ஒரு ஆள், ஏதோ ஒரு சண்டை ஒரு விஷயம் விடிய அழுதுட்டு இருந்தது ஒரு நாள். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான சண்டையை நான் போட்டதே இல்லை. நான் படுத்து தூங்கிட்டேன். விடிய காத்தால 4 மணிக்கு எழுந்தும் போது அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஃபீல் ஐயோ ஏன் இவ்வளோ கேவலமாக நம்ம நடந்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே வந்து யாருமே வந்து ரூல்ஸ் புக் வச்சுக்கிட்டுலாம் இங்கே யாரும் வாழ்க்கை வாழறதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், எதில் இது அடுத்த வாட்டி நிகழாத வண்ணம் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அங்கே மேட்டர். ஸோ இந்த நம்பிக்கை தான் இங்கே ஆப்போசிட்டில் 2Kல இருக்கிற பசங்க எல்லாருக்குமே டவுட். இப்போ இவன் வந்து வெளியில் இருக்கான் 10 பைசா இல்லை, இவனை நம்பி போனால் நடுவில் நிற்க வச்சுட்டா. நான் எங்கள் அப்பா அம்மா சொஃபிஸ்டிகேட்டாக வாழ்ந்தாங்க, நான் ஏன் தயிர் சாப்பிட்டு 3 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் இவ்வளோலாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு லவ்வும் வராது, லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனை எடுக்கவே முடியாது. ட்ரஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் யாரையாவது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். ட்ரஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க, மாப்பிள்ளை இந்த மாதிரி சம்பாதிக்கிற அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அது வச்சு சைகோ இருந்தால் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இருக்கிறதே சோம்பேறித்தன மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுலே வந்து ஒரு ரசனையே இல்லாத ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்த ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சம்பாதிக்கவே ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எப்போதும் குடி குடிச்சிட்டே வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி வந்து பொட்டாடி காசுலேயே சாடிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வேலைக்கே போக மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி டவுட் இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உள்ளார நீங்கள் நுழைஞ்சாதான். இப்போ அதில் லாஸ்ட்டாக முடிக்கும் போது அதான் சொன்னாங்க, நீங்கள் என்ன வேணாலும் டவுட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஸ்க்ராட்ச்லேருந்து மேலே வர்ற லவ் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே தான் நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ் பண்ணி அப்பா அம்மா வந்து அவன் 8 லட்சம் சம்பாதிக்கிறான், இவன் 10 லட்சம் சம்பாதிக்கிறான், இவனுக்கு இவ்வளோ சீர் கொடுத்து இவ்வளோலாம் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு அலட்சியமே வரும். நீலாம் இதெல்லாம் வாங்கி தானே கல்யாணம் பண்ண அப்படின்ற ஒரு இது வரும். அப்போ அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிசுறு தட்டினா கூட வந்து கேள்வி வரும். ஆக இந்த ஸ்க்ராட்சிலேருந்து நீங்கள் போகும்போது என்னென்னா அந்த பில்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த 10 வருஷம் கடந்தவங்க அத்தனை பேருக்கிட்டுமே ஒரு அந்யோன்யத்தனமும் ஒரு அவங்க சொல்கிறாங்க, அதாவது இப்போ கூட இவர் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குங்க அப்படின்னா பார்த்தீங்களா, எதிர்க்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த அவங்க பொண்ணு தான் பேசுது. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா டவுட்ஃபுல், எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் இது ஏன்பா எதிர்க்க ஒருத்தவங்க மண்ணை ஊற்றி கொளுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும்போது என்ன அங்கே பேசுறது? பேச்சுவார்த்தை இல்லாதுன்னு தானே இப்போ சாவடிக்கிறவரையும் போகிறாங்கன்னு போது அங்கே என்ன பேச்சுவார்த்தை? ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் பேசுவதற்கான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலான்றதுக்கான ஸ்பேஸ் வந்து 2K கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அங்கே கிடையாது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே உதலாம் கிடையாது இவங்களுக்கு. அதிகபட்சம் படிக்கலன்னா மிரட்டி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். நமக்கு எல்லாத்துக்குமே உதவுறோம். கீழே விழுந்துட்டு வந்தா உதவுறோம். எதுக்கு உதைக்கிறாங்கன்னு தெரியாது. நான்லாம் பல்லு உடைச்சிக்கிட்டு ரத்தம் ஊத்தும் போதே காலை தூக்கி வச்சுட்டு பின்னாடி எதுக்கு எந்த வலிக்கு எழுத பேக்ல குண்டியில் அடிக்கிற வலிக்கு எழுதுன்னு தெரியாமலாம் உதவாங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி வந்து வீரம் பாஞ்ச உடம்பு அது வச்சு இந்த அடி பின்னு தான். இவங்களாம் ரொம்ப சஃபஸ்டிகேட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பாய் பெஸ்டிஸ் பற்றி ஒரு கேள்வி. இதனால தான் எல்லாருமே வந்து லவ் வந்து தோற்று போகுது அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க நாங்கள் எனக்கு 5 இவரை வந்து 10 வருஷம் தெரியும், அவங்க 25 வருஷம் எனக்கு தெரியும், அவங்கள என்னால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
அப்படின்றது அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த பொண்ணு சொன்னது சூப்பரா இருந்தது. அதாவது ஏங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப இவன் வந்து அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை வந்து நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னும் பொழுது நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க இங்க? அதேதான். உங்க நான் வந்து இவனுக்கு புரிய வச்சேன். இவங்களுக்கு என்னன்னா பாய் பெஸ்டியை புரிய வைக்க முடியல, ஆனா போய் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க ஏன் புரிய வைக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப பேசுறாங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து தொடர்ந்து நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொபிஸ்டிகேட்டா உங்க கையில வந்து எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றீங்க. நாங்களே ரிஸ்க் எடுத்து என் புருஷனுக்கு புரிய வச்சேன். அது ஒரு கட்டத்துல இதுக்கும் நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க, பாய் பெஸ்ட் எல்லாமே யோகியமா அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கும்போது ட்ரஸ்ட் முக்கியம். அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே ட்ரஸ்ட் முக்கியம். அதுதான் அதுதான் இங்க எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப நான் அதே விஷயங்கள் இப்ப ஜாக்கி சொல்லும்போது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு காதல், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு முதல்ல எல்லாரையும் விட்டுட்டு வர்றப்ப இன்செக்யூர்னஸ் பயங்கரமா இருக்கும். இப்ப இவன் விட்டுட்டு போயிட்டானா, இப்ப இவன் விட்டு போயிட்டானா, தோத்து போயிட்டோம்னா, அசிங்கமாயிட்டோம்னா லைஃப்ல அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி இருக்கும். அதையும் மீறி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த பேஸ் தான் அங்க ட்ரஸ்டா இருக்கு. இது வந்து நிறைய காதலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னும் பொழுது, பேரண்ட்ஸ் எதிர்த்து வந்துட்டோம், எதுவுமே இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னும் பொழுது முதல்ல வந்து அந்த பெண்ணுக்கும் சரி, கண்டிப்பாக ஆண்களுக்கும் இருந்திருக்கும், வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. பட் முக்கால்வாசி பெண்களுக்கு அங்கே ஒரு இன்செக்யூர்னஸ் இருந்திருக்கும். பட் அந்த இன்செக்யூர்னஸை மீறி வர்றது எல்லாமே என்னன்னா, ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுறோம். இந்த இடத்துங்களில் இன்னொன்று என்னன்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, growing togetherness அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து progressing togetherness அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே அதில் வந்து பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ இப்போ இந்த பொண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு பொண்ணும் கேட்டுச்சு, சார் எப்படி சார் இது வந்து பாசிபிள்? நீங்கள் வந்து அம்மா அப்பாட்டெல்லாம் உத வாங்கியிருக்கீங்க, என்னை வந்து 2 தடவை இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா போதும், ஓகே நீங்கள் சொல்கிறதே நான் கேட்டுக்குவேனே. அதுதான் இவங்க எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டடு, ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க் சாப்பிட முடியாது என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பயங்கரமான சமபஞ்சில் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து லவ் என்னன்னு, எனக்கு லவ்வே கிடையாதுங்க, லவ்லாம் என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருந்தது. அந்த பொண்ணு கேட்டுச்சு. அதான் அந்த அக்ரி படிக்கிறேன்னு சொன்ன பொண்ணு கிட்ட என்னன்னா, சரி இவரை வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவருக்காக போய் இவங்க வந்து போய் காலேஜ் படிச்சேங்கிறாங்க, என்ன சார் இது அப்படின்னு போது தான் அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து என்னை அவங்க இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க திரும்ப திரும்ப. அதுதான் அந்த பேசியிருக்கலாமேன்னு பொழுது அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நான் 1 வருஷம் எங்கள் அப்பாவை பார்க்காம இருந்தேன், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவை போய் பார்க்காம இருந்தேன், எங்கள் அப்பாவையே நான் விடக்கூடாது, நான் இவனையும் விடக்கூடாது அப்படின்னும் பொழுது 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்ததும் போது ஆப்போசிட்ல இருந்த பொண்ணு சரிதான் சார் அப்படின்னுச்சு. ஏன்னா நீங்க கெரியர்ல நீங்க ஜெயிக்கணும், பணம் நிறைய வந்துடும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு பிடிச்ச அந்த உறுத்தல் வாழ்நாளெல்லாம் நீடு. அது இன்னொரு விஷயமும் இருந்தது ஜாக்கி. அங்கே என்னன்னா, இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் கேட்டுருந்தாங்க செட்டில் ஆகிடும்போது இதில் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே இந்த பிரின்சஸ் மோட எதிர்பார்க்குறாங்க. போகும்பொழுது அப்படியே எல்லாம் செட்டில்டாக இருக்கணும், பிரின்சஸ் மாதிரி நம்ம இருந்துடணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கஷ்டம் அப்படின்னும் பொழுது தான் அவங்களுக்கு அது புரியல. அப்புறம் தான் அந்த பொண்ணு ஆப்போசிட்ல தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த கேள்விலாம் கேட்டதுக்கப்புறம், இதெல்லாம் புரிய வச்சதுக்கப்புறம் கோபிநாத் அப்போ தான் சொன்னார், இந்த லவ் பார்த்துருக்கியா, இப்போ உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து உனக்கு ஒரு பொறாமை இருக்கும் இல்லைன்னு, எனக்கும் அந்த மாதிரி வாழணும், கடைசி வரையும் தயிர் சாதம் தானே, சரி சரி பரவாயில்ல அப்படிங்கிற அதையே அவங்களால பேசி அதை உணர்ந்து அந்த தருணத்திற்கு அங்க வரக்கூடிய நிலைமையில இல்ல. அதை நீங்க வந்து அந்த ஷூல இருந்து யோசிக்கணும், அவனுடைய ஷூல இருந்து உட்காந்து யோசிக்கணும் சொல்றாங்களா, அது மாதிரி இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்றத நான் இங்க சொல்ல வரது. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கான கேக்கெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதில் பண்ணும்பொழுது எல்லாருமே சொன்ன விஷயங்களும் சரி, ட்ரஸ்ட் ரொம்ப வந்து நிறைய நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், சண்டை போடுங்க, ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பிடிக்கவே பிடிக்காம, அதாவது உங்களுக்கு என்னன்னே தெரியாம அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு நம்பிக்கை வச்சு போறீங்கல்ல, அதுல வந்து இதுல எவ்வளவு ஃபேக்டர் ரிஸ்க் இருக்குதோ அதே ரிஸ்க் அதுலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து குடும்பத்திற்கும் சுற்றத்துக்காகவும் சகிச்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழறீங்கல்ல. கண்டிப்பா. அப்ப இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது உங்களால வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன், அது ரிஸ்க் சாப்பிடாம உடச்சிட்டு தீக்குள்ளே உழுந்து போச்சு, நோ ப்ராப்ளம், இன்னொரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போகும். இங்க இதுல எல்லாருமே சம்பந்தப்படும் போது என்ன ஆகும்னா, நீங்க எல்லாருக்குமாக வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழலும் கட்டாயமும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, ஏமா நான் இல்ல சார் நான் வந்து ஹிந்து, அவங்க கிறிஸ்டியன், வீட்டுல வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, காஸ்ட் ப்ராப்ளம் அப்படின் போது யாருமா சொன்னா அப்படின்னா, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாரையுமே சொல்கிறாங்க. தவிர்த்து இந்த கோதாவரின்னு ஒரு படம் பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தில் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கோம், கமலினி முகர்ஜி, அவங்க கூட ஹாப்பி டேஸில் வந்து ரோஸ் கலர் புடவையில் மழையில் நினைஞ்சிக்கிட்டே வருவாங்க. அரேலே அரேலே இல்லை, ஒரு
ஒரு தகவல் நீங்க கேக்குறீங்க, டக்குன்னு அது வந்து கோதாவரி அப்படியே ரிலேட் படம் ஆகி நான் டக்கு டக்கு சொல்லிட்டாலே டக்கு நீங்க டக்குன்னு எதுக்கு அதுல ரிலேட் ஆகி அந்த கமாலினி முகர்ஜி அவன் தூக்கிட்டு போவானே அந்த சீன் தான் உங்களுக்கு வந்திருக்கும் முதல்ல படகுல அவங்க நடக்கிறதுக்கு கிராஸ் பண்றதுக்கு முடியாம இருப்பாங்க, அப்ப அப்படியே தூக்கிட்டு போய் அவர் வந்து அந்த பக்கம் இறக்கி விடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அந்த என்னது கமாலினி முகர்ஜி அவங்க தான். ஸோ அவங்க வந்து என்னன்னா சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோவுக்கு மாமா பொண்ணு ஆமா, அவளும் லட்டு இருப்பா. பிடிக்குதா? இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும், சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. லட்டா வேணுமா, வேண்டாம் ஜாங்கிரி வேண்டாம், இல்லை லட்டு ஜாங்கிரி லட்டா ஜாங்கிரியா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கு. சொல்லுவாங்க உனக்கு லட்டு வேணுமா ஜாங்கிரி வேணுமானே தெரியல, அந்த பொண்ணெல்லாம் உனக்கு எப்பரா பிடிக்குதுன்னுவாங்க. அப்படின்னுவாங்க. அது அந்த மாதிரி டிசிஷன் இவங்களுக்கு மேக்கிங்கே இல்லாம இந்த இன்னொன்னு, பொண்ணுக்கு இப்ப இந்த செட்டில்மெண்ட் அப்படின்லாம் போறீங்கல்ல, இப்ப இவங்க என்கிட்ட லவ்வ சொல்லும்போது நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுக்கு நீங்க எதிர்ப்புகள் வந்திருக்கா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம். இதெல்லாம் மீறி இப்ப இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம் இல்லையா, இதுதான் யூனிவர்ஸ் கிட்ட நீங்க சொல்ற விஷயம். ஒரு விஷயத்துக்கு நீங்க தொடர்ந்து அந்த விஷயத்தை யோசித்து அந்த விஷயத்துக்காகவே நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டு உட்படுத்திக்கிட்டு அதுக்காக நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அங்கங்க ஆளுங்களை சேர்த்து எட்டு வந்து நிறுத்தும், ஏதோ ஒரு வகையில் அப்படி போகும். நீங்கள் ரிஸ்கே எடுக்காம எனக்கு எல்லாமே வந்து கையில் எல்லாமே வந்து அப்படியே ஃபெதர் மாதிரி இப்படி வந்து உங்கள் கையிலே வந்து ஓடணும், எங்கேயுமே போயிடக்கூடாது, அப்படி கையை கூட இப்படி நவுத்தி கூட இப்படி வைக்க மாட்டேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இங்கே இருக்கிற 2K கிட்ஸ்க்கான ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் நீங்கள் ஒன்று மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மீது நீங்கள் வந்து கவனம் செலுத்தி அது தேவைன்னு நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ்க்கான நிறைய வழிகளை யூனிவர்ஸ் திறந்து விடும். அப்பா அம்மா திறந்து விட மாட்டாங்க, மற்றவங்க. அது நீங்கள் அது இன்னொன்று, 2 பேருக்குமே அந்த ட்ரஸ்ட் இருக்கணும், 2 பேருமே அதை நம்பணும். எப்போனாலும் அது பிச்சுக்குன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு குட். அவ்வளோதான். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு கேட்ட கேள்வி வந்து ரொம்பவே லாஜிக்கலான ஒரு கேள்வி. சார் அந்த பொண்ணு நல்லா படிக்கிறவங்க உங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களோட காதலோ உங்களோட விஷயமோ உங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரிய போகுது. உடம்பு சரியில்லைன்னு அப்பவே சொல்லியிருந்தா உங்க அம்மா வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க போய் படிக்க போயிருந்திருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் உங்களை காதல் தோணும். இப்ப அவங்க படிக்கவே இல்லையே அப்படின்னு பொழுது உண்மையில அவர் மன்னிப்பு கேட்டார். ஆமா சார், நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த கான்ஃபிடன்ஸ் சார், நான் இவங்க மேல வச்சிருந்த அதெல்லாம் சொன்னாலும் கூட அவர் வந்து அதுக்கப்புறம் சொன்னார், இல்ல சார் அது நான் பண்ண தப்பு இல்ல. அந்த கில்ட்டே வந்து கடைசி வரையிலும் நிறைய இடங்கள்ல வந்து பிரின்சஸ் மோடு கெட் மூவ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சரி, அது எடுத்துட்டு போனாலும் கூட அந்த பொண்ணு கேட்ட கேள்வி லாஜிக்கலி அந்த ஒரு கேள்வி மட்டும் கரெக்ட். ஏன்னா அதை நீங்க முன்கூட்டியே அவங்க இது வந்து என்ன சொல்றது, நீடு வாண்ட்னு இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ வந்து உங்களுக்கு நீடு கிடையாது இல்லையா, நீங்க வந்து அது வந்து அவங்க வந்தா நல்லா இருந்திருக்குமா, அப்ப அந்த இதுல ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல அவர் வர வச்சிருந்திருப்பாரு டெய்லி. பட் அது இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது வந்து ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி. மற்றபடி எல்லாமே அங்க ஜாக்கி சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு ட்ரஸ்டோ ஒரு ரிஸ்கோ ஒரு முனைப்போ இடம் கொடுக்காமல் எல்லாமே சாத்தியமாயிடும். எல்லாமே வந்து பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ஐநா சபை மாநாட்டில் இருக்க மாதிரி பேச்சுவார்த்தை மூலமே எல்லாமே வாய்ப்பே இல்லை. 2 அடி அடிச்சா வேண்டான்றுவேன் அப்படின்றதுதான் எல்லாருமே சொன்னாங்க. 3 அடி அடிச்சிட்டாங்கன்னா எதுக்கு சார், ப்ராமிஸ்லாம் வாங்கினாங்கன்னா அவ்வளவுதான் சார், போதும் வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுருவேன் அப்படிங்கிறது தான் எல்லாருமே அந்த இடத்துல ஒரு பாயிண்டா வச்சுட்டு இருந்தாங்க. அதற்கான நம்மளுடைய விஷயங்களையும் வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் கூட ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு இந்த நான் ஒரு கன்க்ளூஷன் சொன்னு கொடுத்தாங்க, அது இன்னும் வழவழா குழகுழன்னு தான் இருந்தது. ஆனால் ஒரே விஷயம், காதல் எப்போதும் காதல் தான். இன்னொன்று, இந்த மனித சமுதாயமும் சரி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரஸ்ட்டும் லவ்வும் மட்டும்தான். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை காப்பாற்ற ஓடக்கூடிய உழைப்பு, இந்த உழைப்பு தான் வந்து ஏகப்பட்ட போர்களையும் உருவாக்குச்சு, ஏகப்பட்ட புதிய விஷயங்களை உருவாக்குச்சு, ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து புதிய பாதைகள்லேருந்து புதிய தொடக்கங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். எஸ், டிரைவிங் ஃபோர்ஸ் கரெக்டாக ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க. இந்த டிரைவிங் ஃபோர்ஸுக்கு மிக முக்கிய காரணம் காதல். அதன் பின் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருப்பாள், அது அம்மாவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், லவ். ஸோ இந்த லவ் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற அந்த ஒய்ஃப் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லா லவ்வுமே ஓகே தான், பட் இந்த லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற அந்த ஸ்பெஷல் அது. அதற்கான கமிட்மெண்ட், அதற்கான ஓட்டம் தான் வந்து மனித சமுதாயத்தை இன்றளவும் நீண்ட அளவு வந்து அதை வந்து நிலைபெற செய்யக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்குறோம் நாம. ஸோ இந்த 10 வருட விஷயங்களில் நம்ம நிறைய வாட்டி சொன்னதால நம்மளுடைய கதைகள் நிறைய இங்கே சொல்லலை. எந்த புள்ளி அப்படின்னும் போது நான் கூட சொன்ன ஒரு விதத்தில் அவங்க ஒரு சஸ்பென்ஸ் எப்பயுமே வச்சுப்பாங்க, அதுதான் அவங்களுடைய ஸ்டைல். எனிவே ப்ரைஸ்லாம் கூட ஓரளவுக்கு நியாயமாக தான் கொடுத்தாங்க இந்த வாட்டி, அது ஓகே. ஸோ இந்த ஒரு சாங்கோட நிறைவு பகுதி வந்தாச்சு. எஸ் ப்ளீஸ். பல கோடி பெண்களிலே எதற்கென்னை தேடினாய், நான் தேடும் பெண்ணாக நீதானே தோன்றினாய், நரை கூடும் நாட்களிலே என்னை
கொஞ்ச தோன்றுமா? அடி போடி காதலிலே நரை கூட தோன்றுமா? உன் கண்ணில் உண்டான காதல் இது முடிவிடும் என்னமா? என் நெஞ்சில் உண்டான காதல் இது நெஞ்சை விட்டு போகுமோ? உன்மேல் நான் கொண்ட காதல், என் மேல் நீ கொண்ட காதல், எதை நீ உயர்வாக சொல்வாயா? சாதுரியம் பேச அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அது வந்துடுது. சும்மா ஒரு நான் வரி அப்படின்றதுக்காக நீங்கள் ஏன் எங்களை பாடி கொள்கிறீர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம், ஏன்னா இது இன்னொன்று நம்ம ஊர்ல பேசிடலாம். இங்க ஒரு 12 மணி அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிற. ஆமாம், அதனால எல்லாம் ஜன்னல்லாம் சாத்தி வச்சுட்டு இப்போ புழுக்கத்தினுடைய இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். எனிவே வேறண்ணா நிகழ்ச்சி பார்த்துட்டு இந்த விமர்சனம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்கள் நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.